ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பிளஸ் அது ஆர்ஆர்பி குரூப் டில நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க அதை பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் டி எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல குரூப் டிக்கான ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா குரூப் டியோட கட் ஆஃப் வந்து யூஆ இருக்கு. ஓகேவா? சோ ஜெனரல் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா நார்மலைஸ்டு மார்க்கை மட்டும் பாருங்க 60.95 வந்து இருந்திருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 49.89, எஸ்டிக்கு வந்து 43.58, ஓபிசிக்கு 55.65, இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 40 மார்க் வந்து இருந்திருக்கு. ஓகே, இப்ப எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்க அப்படின்னா நார்மலைஸ்டு மார்க் வந்து 40.12, எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 32.32, அதே இது நீங்க ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 30.64 வந்து இருந்திருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த நார்மலைசேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க அதை நாம பார்க்கலாம். ஓகே, சோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா குரூப் டி வந்து நிறைய ஷிஃப்ட் வந்து நடந்துச்சு. எல்லா எக்ஸாமுமே அப்படிதான், நிறைய ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நாள்ல எக்ஸாம் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒரு ஷிஃப்ட் ஈஸி டு மாடரேட்டா இருக்கும், ஒரு ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கும், ஒரு ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க தொடக்கூடிய கொஸ்டினே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் நம்ம வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்ப எல்லா ஷிஃப்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே கட் ஆஃப் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வராது, கரெக்டா இருக்காது. அப்படிதானே? ஏன்னா ஈஸியான ஷிஃப்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 100க்கு 90 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடுவாங்க. அதே டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட் இருக்கு, ரொம்ப கால்குலேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கு, சோ ரொம்ப எடுக்கவே முடியாத அளவுக்கு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுதான் என்னது, உங்களுக்கு டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட். அப்ப அந்த டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்டுக்கும் அதே 90 கட் ஆஃப் வந்து வைக்க மாட்டாங்க. அப்ப டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற ஸ்டூடெண்டே 100க்கு ஒரு 60 மார்க் இல்ல ஒரு 50 மார்க் அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க. மாடரேட்டான ஷிஃப்ட்ங்கும் போது 100க்கு ஒரு 70 தான் வாங்கியிருப்பாங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் மார்க் 90 மார்க் வாங்குறாங்க, இதுல 60 வாங்குறாங்க, இதுல 70 வாங்குறாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரே கட் ஆஃப் வந்து வைக்க முடியாது. அப்படிதானே? சோ அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ஈஸி ஷிஃப்ட், மாடரேட்டான ஷிஃப்ட், டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட் யாருக்குமே எந்த ஒரு பாதகமுமே இல்லாம ஒரு நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால நீங்க எக்ஸாம் எழுதும் போது நம்ம பேப்பர் ஈஸியா இல்ல, நம்ம ஃப்ரெண்டோட பேப்பர் ஈஸியா இருந்துச்சு, நம்ம பேப்பர் மாடரேட் ஆயிருச்சு, இல்ல டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, அப்ப எப்படி எனக்கு கட் ஆஃப் அதிகமா வச்சா எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய கன்ஃபியூஷனே வேண்டாம். உங்க ஷிஃப்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்றதுதான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 70 மார்க் வாங்கியிருந்தாரு, சாரி 60 மார்க், 60 65 மார்க் கிட்ட வாங்கியிருந்தாரு. சோ அவர் வந்து செலக்ட் ஆகல, அவர் வந்து ஈஸி ஷிஃப்ட்ல உள்ள ஸ்டூடெண்ட். இன்னொரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 55 மார்க் கிட்ட தான் வாங்கியிருந்தாரு, அவரு செலக்ட் ஆயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து எந்த ஷிஃப்ட்ல உள்ள ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல உள்ளவர். ஓகேவா? சோ ஃப்ரெண்டோட மார்க்கையும் உங்களோட மார்க்கையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்ப அதுக்கான நார்மலைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதுக்கு உதாரணத்துக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதே மாதிரி வீடியோ நான் லாஸ்ட் டைமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 2022ல எக்ஸாம் எழுதியிருந்தீங்க இல்லையா, அந்த டைமும் இதே மாதிரி நான் டேப்லர் காலம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு 3 ஷிஃப்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஷிஃப்ட் வந்து ஈஸின்னு எடுத்துக்கலாம், இன்னொரு ஷிஃப்ட் வந்து மாடரேட்னு எடுத்துக்கலாம், இன்னொரு ஷிஃப்ட் வந்து டிஃபிகல்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஈஸியான ஷிஃப்ட் வருது. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, அவங்களோட நேம் வந்து S1 S2 S3 அந்த மாதிரி நேம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்க மார்க் பாத்தீங்கன்னா 95 மார்க். இந்த 95 மார்க் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட் அந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 100% மார்க் எடுத்திருப்பாரு. அப்படிதானே? அந்த ஷிஃப்டோட ஃபர்ஸ்ட் மார்க்கே அப்ப 95 அப்படின்னா அவரோட பெர்சன்டேஜ் எவ்வளவு, 100%ன்னு அர்த்தம். ஓகேவா? சோ 100க்கு 95 எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணக்கூடாது. அந்த ஷிஃப்ட்ல அவரோட ரேங்க் பார்க்கணும். ஷிஃப்ட் 1ல இவரோட ரேங்க் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப இவர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, 100% எடுத்திருக்காரு. ஓகேவா? அப்ப 100%. இப்போ ஸ்டூடெண்ட் 2 பாத்தீங்க அப்படின்னா 90 எடுத்திருக்காரு. 90ங்கிறது பாத்தீங்கன்னா 94.7% வரும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, 95 தான் 100%ஆ இருந்துச்சுன்னா 90 மார்க்குங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் கிளாஸ்ல பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அப்போ இங்க வச்சு நீங்க இது பண்ணீங்கன்னா என்ன வரும், 100 × 90 / 95 போடும்போது இவரோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 94.7 வரும். அதே மாதிரி S3ன்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவர் 88 மார்க் எடுத்திருக்காருன்னா இவரோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா
92.6 வரும். இவரோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 89.4 வரும். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? இதுதான் ஷிஃப்ட் 1ஓட பெர்சன்டேஜ். ஒரு 4 ஸ்டூடெண்டோட மார்க்கை நாம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகே, சோ ஷிஃப்ட் 1ல பாத்தீங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் மார்க் இவரு, செகண்ட் மார்க் இவரு, தேர்ட், ஃபோர்த் மார்க் இவரு. இப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. ஓகேவா, 15வது ஸ்டூடெண்ட் இருக்காரு. இவரோட மார்க் பாத்தீங்கன்னா 63 மார்க் எடுத்திருக்காரு. ஓகே, சோ 63 மார்க் எடுத்திருக்காரு. இவரோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 66.42% வருது. எவ்வளவு வருது? 66.42% வருது. ஓகே, சோ இப்போ இன்னொரு ஷிஃப்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ இந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டாவது ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் வந்து மாடரேட்டான ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 75 வாங்கியிருக்காரு. அப்ப அவர் தான் அந்த ஷிஃப்ட்ல என்னவா இருப்பாரு? ஃபர்ஸ்ட் மார்க்கா இருப்பாரு. ஓகேவா, சோ ஷிஃப்ட் 1 வந்து ஈஸி, அதனால 95 வாங்கியிருந்தாங்க. ஷிஃப்ட் 2 வந்து மாடரேட்டா இருக்கு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதின ஸ்டூடெண்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்கே எவ்வளவு வந்திருக்கு? 100க்கு 75 தான் வந்திருக்கு. அப்ப அந்த 75ங்கிறது என்னவா இருக்கும்? 100% இருக்கும். அப்ப 73ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? 97.3. 70ங்கிறது பாத்தீங்கன்னா 93.3 இருக்கும். ஓகேவா, சோ இப்போ 65ங்கிறது பாத்தீங்கன்னா 86.4%. அதே மாதிரி 63ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்? சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 84% கிட்ட வரும். ஓகேவா, சோ 63ங்கிறது 84% வரும். அப்ப மாடரேட்டான ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 63 மார்க் எடுத்தவர் எத்தனாவது ரேங்க்ல இருக்காரு? 6வது ரேங்க்ல இருக்காரு. ஓகேவா, சோ 6வது பிளேஸ்ல இருக்காரு. அதே இது பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் பாருங்க, ஈஸியான ஷிஃப்ட்ல அந்த 63 மார்க்குங்கிறத எடுத்தவர் எத்தனாவது ரேங்க்ல இருக்காரு? 15வது ரேங்க்ல இருக்காரு. அந்த வித்தியாசம் புரியுதா? அப்போ ஈஸியான ஷிஃப்ட்ங்கும் போது நிறைய பேர் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருவாங்க. அப்ப அந்த ரேங்க் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி அந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு என்னவாகும்? வேரி ஆகும். இவரோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 63 மார்க்குக்கு இவரோடது 66.42%. அப்ப இவரோட ரேங்க் பின்னாடி போயிரும். இவரோடது பாத்தீங்கன்னா 84%. ஓகேவா, சோ இந்த பெர்சன்டேஜ தான் பாப்பாங்களே தவிர இந்த மார்க்க பார்க்க மாட்டாங்க. அந்த ஷிஃப்ட்ல நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க? அப்ப இவரோடது என்ன வரும்? 84% வரும். ஓகே, அப்ப இவரோட ரேங்க் பாத்தீங்கன்னா முன்னாடி போயிரும். ஃபர்ஸ்ட் 100%, அதுக்கப்புறம் 98%, 97% எடுத்தவங்க, 93% எடுத்தவங்க. நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 10, 15 ஸ்டூடெண்ட்ட வச்சு சொல்றேன். நமக்கு எழுதுற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகேவா, அதுல அப்படியே அந்த பெர்சன்டேஜ் வச்சு ரேங்க் இது பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 90%. சோ இப்படியே வந்து 84%ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 20வது ரேங்க் அதுக்குள்ள வந்துரும். ஓகேவா, சோ 84%ங்கும் போது ஓவராலா லட்சக்கணக்குல எழுதும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 200வது ரேங்க், 300வது ரேங்க்குக்கு மேலேயே போயிரும். ஓகேவா, சோ இப்போ நான் குடுத்திருக்க இந்த டேபிள் வச்சு சொல்றேன். சோ 100%, 98, 97.3, 93.3 அப்படின்னு அந்த பெர்சன்டேஜ வச்சு அப்படியே ஆர்டரா எழுதிட்டே வருவாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ன்னு. ஓகேவா, சோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப அந்த 66.42 வாங்கியிருக்காரு இல்லையா, அவரு என்ன பண்ணுவாருன்னா அவரோட டோட்டல் அதிகமா இருந்தாலும் அவரோட பெர்சன்டேஜ் கம்மி. அப்ப அவரோட ரேங்க் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி போயிருவாரு. ஓகேவா, சோ இன்னும் உதாரணத்துக்கு பாருங்க, இன்னொரு ஷிஃப்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஷிஃப்ட் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. இந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்கே 60 தான் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கே எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 60 தான் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பெர்சன் வந்து என்ன பண்ணுவாரு? 100%ஆ இருப்பாரு. அந்த ஷிஃப்ட்ல அவர் ஃபர்ஸ்ட் மார்க்னா அவரோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா 100%ஆ இருக்கும். அப்ப இவர் வந்து என்ன பண்ணுவாரு? இவரு செலக்ட் ஆயிருவாரு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஈஸி ஷிஃப்ட்ல 63 மார்க் எடுத்திருக்காரு பாத்தீங்களா? சாரி, ஈஸி ஷிஃப்ட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இந்த ஈஸி ஷிஃப்ட்ல 63 மார்க் எடுத்தவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இவரு செலக்ட் ஆக மாட்டாரு. ஏன்னா ஈஸி ஷிஃப்ட்ல பார்க்கும்போது இவரோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 66.42. அதே டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல 60 மார்க் எடுத்திருக்காரு இல்லையா? அவரோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 100%. இப்படி ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா 100% எடுக்கிற ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் வர ஸ்டூடெண்ட் எல்லாருமே உள்ள போயிருவாங்க. எல்லாரையுமே என்ன பண்ணிருவாங்க? செலக்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க்ங்கிறது 100%ன்னு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை விட கம்மியா எவ்வளவு பெர்சன்டேஜ் வருது? 98 ஆகுது. அப்புறம் 96 ஆகுது. இங்க பாருங்க, இந்த ஷிஃப்ட்ல பாருங்க 58 எடுத்தவங்க கூட உள்ள போயிருவாங்க. ஏன்னா 58 மார்க் எடுத்தவனோடது 96.6 இருக்கும். 55 மார்க் எடுத்தவங்க உள்ள போயிருவாங்க. 51 மார்க் எடுக்கிறவங்க உள்ள போயிருவாங்க. 86.4% இருக்கும். ஆனா அந்த ஷிஃப்ட்ல, அந்த முந்தின ஷிஃப்ட்ல அதே மாதிரி இப்போ 45 மார்க் ஒருத்தர் எடுத்திருக்காரு, இல்ல 55 மார்க் எடுத்திருக்காருன்னா இந்த ஷிஃப்ட்ல, அந்த ஈஸியான ஷிஃப்ட்ல 45 மார்க் எடுத்தவர் உள்ள போவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள போமாட்டாரு. ஏன்னா இது ஈஸியான ஷிஃப்ட்ல அவங்க 45 எடுக்கிறது ஈஸி. ஆனா கஷ்டமான ஷிஃப்ட்ல 45 எடுக்கிறது என்னது? கஷ்டம். அப்படித்தானே? சோ அதனால கஷ்டமான ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 45 மார்க்குங்கிறது பெர்சன்டேஜ் படி பார்க்கும்போது அதிகமா இருக்கும். ஓகே, 86ன்னா இது வந்து என்னவா இருக்கும்? ஒரு 78 இல்ல 80க்குள்ள, 78 to 80% வருமா? சோ 78% இருக்கும். அப்ப இதுல 45 மார்க் எடுக்கிறவன் உள்ள போயிருவான். தேர்ட் ஷிஃப்ட்ல 45 மார்க் எடுத்தாலும், டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல 45 மார்க் எடுத்தாலும் உள்ள போயிருவாங்க.
ஆனா ஈஸியான ஷிப்ட்ல 63 மார்க் எடுத்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, வெளியில வந்துருவாங்க. சோ இதுதான் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன்னா என்னங்கிறது புரியாம, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கம்மியா மார்க் எடுத்தாரு. சோ 40 மார்க் தான் எடுத்திருந்தான். 35 மார்க் தான் எடுத்திருந்தான். நார்மலைசேஷன் பண்ணும்போது அவனுக்கு ஜாப் கிடைச்சிருது. பட் ஃபைனலா என்னோட ஸ்கோர் வந்து 63 இருந்துச்சு, 65 இருந்துச்சு. ஆனா நார்மலைசேஷன் பண்ணும்போது எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அதுக்கு காரணம் இதுதான். தெளிவா புரிஞ்சிருச்சா? நான் உதாரணத்துக்கு ஒரு 3 ஷிஃப்ட்ட வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா 63 மார்க் எடுத்தவன் வெளியில போறான்னா, அவனோட பெர்சன்டேஜ் 66.42. அதே டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல 60 மார்க் எடுத்தவன் கூட உள்ள போறான் அப்படின்னா, அவனோட பெர்சன்டேஜ் 100%. ஏன்னா டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட் ஈஸியான ஷிஃப்ட்டா இருக்கட்டும், மாடரேட்டான ஷிஃப்ட்டா இருக்கட்டும். எப்படி இருந்தாலுமே நீங்க 100% அக்யூரசிய மெயின்டெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க ஷிஃப்ட்ல நீங்க டாப்பரா உள்ள வந்துரலாம். ஓகேவா? சோ 80 மார்க் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்றது கரெக்ட். பட் 80 மார்க் எடுக்கணுமே அப்படிங்கிற பதட்டத்துல எக்ஸாம்ல தெரியாத கொஸ்டின் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு வந்துருவாங்க. அப்ப தெரியாத கொஸ்டின் எல்லாமே எங்க போயிரும்? நெகட்டிவ்ல போயிரும். நெகட்டிவ்ங்கிறது 0.3 மார்க். நீங்க கரெக்ட்டா போட்டிருக்கிறதுல இருந்து நெகட்டிவ்ல போயிரும். ஓகேவா? சோ நல்லா யோசிச்சு பாருங்களேன். 1 மார்க் நாம அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வாங்குறதுக்கு எவ்ளோ டாபிக்ஸ் படிச்சிருப்போம்? எவ்ளோ கரண்ட் அஃபேர் படிச்சிருப்போம்? நாம வந்து லாஸ்ட் 1 1/2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சாதான் நமக்கு 10 கொஸ்டினே கேட்பாங்க. 10 கொஸ்டின் அதுல இருந்து கேட்பாங்க. அப்ப லாஸ்ட் 1 1/2 வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ல எத்தன ஆயிரக்கணக்கான கரண்ட் அஃபேர் படிச்சு அந்த 10ல அந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணிருப்போம். தெரியாம நெகட்டிவ்ல விடும்போது தேவையில்லாம நாம கஷ்டப்பட்டு படிச்ச அந்த மார்க்ல இருந்து என்ன போயிரும்? 0.3 மார்க் போயிரும். இப்படி ஓவராலா பாருங்க 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் விடும்போது எவ்வளவு போகும்? 20 கொஸ்டின்லாம் விடும்போது 6 மார்க் நெகட்டிவ்ல போயிரும். 6, 7 மார்க் கிட்ட நெகட்டிவ்ல போயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 25 சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் நெகட்டிவ்ல விட்டுருவாங்க. 60 கரெக்ட்டா போட்டிருப்பாங்க. அந்த 90 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுவான். 60 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டு 90 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 60க்கு அவங்களுக்கு 50 மார்க் தான் வரும். அப்போ அந்த டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல எதுக்கு 90 போடணும்னு கேட்கிறேன். ஷிஃப்ட் டிஃபிகல்ட்ன்னு தெரியுது. பேப்பர பார்க்கும்போது வீட்ல உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருப்போம். பேப்பர பார்க்கும்போதே தெரியும். ஷிஃப்ட் வந்து கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு. தெரிஞ்சது மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணணும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சிரும். அப்ப எதுக்கு தெரியாததெல்லாம் அட்டெண்ட் பண்றீங்க? அந்த 60 மட்டும் ஒழுங்கா போட்டு வந்திருந்தா 100% மார்க்கா இருக்கும். அதிலேயே டாப்பரா உள்ள போயிருக்கலாமா? ஷிஃப்ட்ல டாப்பரா உள்ள போயிருக்கலாமா? அந்த ஷிஃப்ட்ல டாப்பரா இருப்பீங்க. அப்போ ஓவராலாவே செலக்ஷன் கன்ஃபார்ம். அதுக்காக தான் நெகட்டிவ்ல விடக்கூடாது. இந்த மாதிரி எலிமினேஷன் பண்றதுக்காக தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் கண்ட்ரோலா இருந்தாலுமே ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நம்மள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இது எங்கேயோ கேட்ட மாரி இருக்கு. சும்மா சூஸ் பண்ணுவோம். சில பேர் பாத்தீங்கன்னா ஏஏஏயா சூஸ் பண்ணுவாங்க. பிபிபியா சூஸ் பண்ணுவாங்க. சிசியா சூஸ் பண்ணுவாங்க. டிடியா சூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரிலாம் நெறைய பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன தெரியுதோ அந்த கொஸ்டின் மட்டும் நம்ம அட்டெண்ட் பண்ணணும். சோ நார்மலைசேஷன் இப்படிதான் நடக்கும். ஈஸியா எழுதுறவங்க, கஷ்டமா எழுதுறவங்க எல்லாருக்குமே கரெக்ட்டா ஒரு ரிசல்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நார்மலைசேஷன் எல்லாமே பண்றாங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு குரூப் டி யோட நார்மலைசேஷன் பத்தின ஒரு தெளிவான ஐடியாவ குடுத்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இப்பதான் படிக்கிறீங்க அப்படின்னா, குரூப் டி யோட செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நான் நெறைய டைம் குரூப் டி யோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிட்டேன். குரூப் டி யோட பேட்டர்ன் வந்து இதுதான். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, குரூப் டி யோட குவாலிஃபிகேஷன்ல ஒரு டவுட் இருந்துச்சு எல்லாருக்கும். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்கள எழுத விடுவாங்களா, விடமாட்டாங்களா அப்படிங்கிற மாரி. இப்போ வந்து தெளிவாவே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்தே நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மினிமம் நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இல்லன்னா ஐடிஐ படிச்சிருக்கீங்க. ஐடிஐ படிச்சிருக்கீங்கனாலும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேவா? மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு 10ஆம் கிளாஸ் இல்ல 10ஆம் கிளாஸ்க்கு ஈக்குவலன்ட்டா ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். அந்த மாதிரி தான் ரயில்வேயோட நோட்டீஸ்ல குடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த காலத்துல எல்லாருமே 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இதுல குரூப் டில ரொம்ப பெனிஃபிட் யாருக்கு இருக்கும்னா சிசிஏ கேண்டிடேட். ரொம்ப கம்மியா நீங்க படிச்சாலே உள்ள போயிரலாம். ஓகேவா? நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். சிசிஏ கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மார்க் வாங்கிட்டாங்க. போன தடவலாம் ஒரு 20 மார்க் 15, 18 மார்க்லாம் வாங்குனவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. 20 மார்க் 25 மார்க்குள்ள தான் வாங்குவாங்க. 100க்கு 20 எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வேற நெறைய சப்ஜெக்ட் நீங்க படிக்கவே வேண்டாம். ரீசனிங், மேத்ஸ் இதுல பாருங்க 30, 25, 55 இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் 20 கொஸ்டின் ஈஸியா எடுத்துறலாம். சிம்பிளிஃபிகேஷன் அது எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ்ன்னு எடுக்கும்போது ரீசனிங்ல 30 கொஸ்டினுமே ஈஸியா தான் இருக்கும். வேணும்னா பிகினருக்கு பஸ்ஸில் வேணா சுத்துற மாதிரி இருக்கும். மத்தபடி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பஸ்ஸிலும் ஈஸியா தான் இருக்கும் ரீசனிங் பொறுத்தவரைக்கும். சிசிஏ கேண்டிடேட் செலக்ட் ஆகுறதுக்கு 200% வாய்ப்பு இருக்கு. மத்த ஸ்டூடெண்ட்டும் செலக்ட் ஆகுவீங்க. பட் நீங்க வந்து அவங்க போடுற சிசிஏ கேண்டிடேட்ட விட அதிகமான எஃபோர்ட் போடணும்.
சிசிஏ கேண்டிடேட் வந்து மத்தவங்க போடுறதுல இருந்து நீங்க ஓரளவுக்கு கம்மியான எஃபர்ட் போட்டாலே உள்ள போயிடலாம். ஓகேவா? அதனால பாத்துக்கோங்க. மேக்ஸ் ரீசனிங்ல ரொம்ப ஈஸியா ஃபுல் மார்க்கே வாங்கிடலாம். ஆனா உங்களுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். படிக்காம வாங்க முடியாது. பட் படிக்கணும். சிலபஸ் முடிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே படிக்கும்போது தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஃபுல் மார்க் வந்து வாங்க முடியும். சயின்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்க அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு ஒய்சிடி புக்ல இருக்க ஒன் லைனரை ரிப்பீட்டடா நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் எடுக்கும்போது அதை கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே சயின்ஸ்லயே ஸ்கோர் வாங்கிடலாம். ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்னு போட்டிருக்கான். இதுல 20 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டினுக்கு மேல கரண்ட் அஃபேர் வந்துரும். 10 கொஸ்டின் கிட்ட கரண்ட் அஃபேர் வந்துரும். அந்த கரண்ட் அஃபேர் கூட வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா ஒரு 12ல இருந்து 13 கொஸ்டின். அது போக ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இருக்கும். ஓகேவா? சோ இவ்வளவுதான். ஈஸியா 100க்கு ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ஈஸியான ஷிஃப்டா இருந்துச்சுன்னா உங்களால 90க்கு மேல வாங்க முடியும். கஷ்டமான ஷிஃப்டா இருக்குனாலும் 60 மார்க் 65 மார்க் எடுத்தாலுமே பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் பண்ணும்போது உள்ள வந்துருவீங்க. ஓகேவா? சோ இன்னும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறது எல்லாமே இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல இருக்கு. சோ அதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இதோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே 4 சப்ஜெக்ட் தான். ஒன்னு ரீசனிங், இன்னொன்னு மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்துரும். ஜெனரல் அவேர்னஸ் எல்லாம் முக்காவாசி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே தான் இருக்க போகுது. அது போக ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? சோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். சயின்ஸ்ல 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். டோட்டலா 20 கொஸ்டின், 20 மார்க். மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், 25 மார்க். 100 மார்க்கு எக்ஸாம் எழுதுவீங்க. 1.5 மணி நேரம் டைம். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.3, அதாவது 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். ஓகே, அந்த நெகட்டிவ் மார்க் கால்குலேஷன் எல்லாமே ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செலக்ஷன் ப்ராசஸ் ஒண்ணுமே இல்ல. மேல சொன்ன ரிட்டன் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரிட்டன் டெஸ்ட்டை நீங்க எழுதணும். அந்த ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், கட் ஆஃப்னா ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த இதுல வரக்கூடிய லாஸ்ட் ரேங்க் தான் கட் ஆஃப். ஓகேவா? 100% போட்டுட்டு கடைசி வந்து ஒரு 60%ல முடியுதுன்னா அந்த 60% மார்க் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்டோட மார்க் தான் கட் ஆஃப் வைப்பாங்க. அவங்களுக்கு தேவை வந்து இப்போ ஒரு 20 போஸ்ட் தான் தேவை அப்படின்னா 20வது ரேங்க் எடுத்தவனோடது 60% இருக்குன்னா அதுதான் லாஸ்ட் கட் ஆஃபா இருக்கும். அந்த கட் ஆஃப்ல இருக்கவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா பிஇடிக்கு கூப்பிடுவாங்க. பிஇடி கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிஇடில நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆகணும். பிஇடினா என்னங்கறத நான் சொல்றேன். அந்த பிஇடில குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களோடது அந்த பிஇடிக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மார்க் நிறைய வச்சிருந்தாங்க. சிபிடில மார்க் நிறைய வச்சுட்டு பிஇடில போய் கோட்டை விட்டாங்க. அதாவது எப்படினாலும் அவன் சொல்ற அந்த கோட்டை தாண்டி விழுந்துறணும் ஓடி போய். அவ்வளவுதான் பிஇடினா. ஓகேவா? சோ இப்போ என்னன்னா நீங்க இந்த ரிட்டன்ல எவ்வளவு மார்க் எடுத்தாலும் சரி, இந்த பிஇடில ஜஸ்ட் குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆகல அப்படின்னா ரிட்டன்ல எவ்வளவு மார்க் எடுத்தோ பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? சோ இந்த பிஇடி குவாலிஃபை ஆகுறது பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாம். மார்னிங் வந்து பிடி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் பிடி நடக்குன்னா ஈவினிங் வந்து மெசேஜ் பண்ணிருவாங்க உங்களோட மொபைல் போனுக்கு. நீங்க இந்த மாதிரி குரூப் டியோட பிஇடில குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னு மெசேஜ் வந்துரும். அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் ரொம்பலாம் அதிகமா இருக்காது. ஏற்கனவே ரிலீஸ் பண்ண கட் ஆஃபே அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல அதுல இருந்து ஒரு 2ல இருந்து 5 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓபிசிக்கு 65ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஒரு 2 to 5 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகும் பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம். சப்போஸ் நிறைய ஸ்டூடெண்ட் பிஇடில எலிமினேட் ஆயிட்டாங்கன்னா அதே கட் ஆஃப் அப்படியே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு பிஇடி. இந்த பிஇடினா என்னன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகே, பிஇடி வந்து பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு தனியா ரூல்ஸ், ஃபீமேலுக்கு தனி ரூல்ஸ், 2 பேருக்கும் தனித்தனியா, எல்லாருக்குமே தனித்தனியா தான் நடக்கும். ஓகேவா? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்னங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு போகணும். மேல் கேண்டிடேட் பசங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா 35 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு போகணும். எவ்வளவு தூரம் நடக்கணும்னா 100 மீட்டர் வந்து நடக்கணும். ஓகேவா? சோ எவ்வளவு நேரத்துக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நிமிஷம். உங்க கையில ஒரு 35 கிலோ வெயிட்ட கொடுத்துருவாங்க. இதுக்கு நம்ம ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூடை, அரிசி மூடை அந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு கூட நீங்க நடந்து பிராக்டிஸ் பண்ணலாம். 2 நிமிஷத்துக்குள்ள 35 கிலோ வெயிட்ட எந்த இடத்துலயும் கீழே வைக்க கூடாது. ஓகேவா? சோ எந்த இடத்துலயும் கீழே வைக்க கூடாது. 2 நிமிஷம் முடிகிற வரைக்கும் அந்த வெயிட்ட கீழே வைக்க கூடாது. அதை நீங்க இடுப்புல வச்சுக்கிடுவீங்களோ, இல்ல தலையில தூக்கி வச்சுக்கிடுவீங்களோ, இல்ல கையில வச்சுட்டு கொண்டு போவீங்களோ, எப்படினாலும் தூக்கிட்டு போலாம். ஆனா அந்த 35 கிலோ வெயிட்ட கையில வச்சுட்டு நடக்கணும். ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணணும், அந்த 2 நிமிஷத்துக்குள்ள 100 மீட்டரை நீங்க கடக்கணும். 35 கிலோ வெயிட் கையில இருக்கணும். 2 நிமிஷத்துக்குள்ள 100 மீட்டர் என்ன பண்ணணும், கடக்கணும். எங்கேயுமே நிக்க கூடாது. வித்தவுட் ஸ்டாப்பிங், எங்கேயுமே நிக்க கூடாது. வெயிட்டா இருக்குன்னு கீழே இறக்கி வைக்க கூடாது. ஓகேவா? அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டருக்கு நீங்க ஓடணும். ஓகேவா? எவ்வளவு நேரத்துக்குள்ளனா 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள நீங்க ஓடணும். இது ஜஸ்ட் நீங்க சிபிடி முடிஞ்சதுக்கு அப்புறம், ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது,
ரெண்டாவது இந்த 2 இதுலயும் நீங்க குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா பிஇடில நீங்க குவாலிஃபை ஆகிருவீங்க. ஓகேவா? சோ இதுல ஏதாவது ஒண்ணுல குவாலிஃபை ஆகலனாலும் ஓவராலாவே டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. 2வது சான்ஸ் கிடையாது. ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான். திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப ஓடிட்டு இருக்கோம். காலையில சாப்பிடாம போயிட்டோம். ஏதோ மயக்கம் வருது, இல்ல எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது, அந்த மாதிரி ஹெல்த் இதுல ஏதாவது சொன்னா கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு சான்ஸ்ல 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள, அதுக்கு முன்னாடி ஓடி வந்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க 4 நிமிஷத்துக்குள்ள ஓடி வந்தாலும் நீங்க குவாலிஃபை தான். ஓகேவா? சோ குவாலிஃபை பண்ணிருவாங்க. ஓகே. சோ இதுதான் இந்த 2 இது பண்ணணும். பசங்க பாத்தீங்கன்னா 35 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு 100 மீட்டர் கடக்கணும் 2 நிமிஷத்துல. அதே மாதிரி 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள ஓடணும். ஓகேவா? சோ ஓடி கடக்கணும். இந்த 2 இது. ஓகே. சோ ஃபீமேல் கேண்டிடேட்னு வரும்போது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து என்ன ஒரு இது அப்படின்னா எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் 2018ல வந்துச்சு. சோ 2022ல தான் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாங்க. 21 லாஸ்ட் கிட்ட தான் கண்டக்ட் பண்ணி 22ல தான் பிஇடி வந்துச்சு. சோ இந்த கேப்ல சில பேருக்கு மேரேஜ் ஆகிருச்சு. சோ மேரேஜ் ஆனதும் கன்சீவ் ஆயிட்டாங்க. சோ அப்படி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அவங்களுக்கு டைம் இருக்கும். ஓகேவா? சோ எந்த மந்த்துக்கு அப்புறம் வரணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிருவாங்க. அது லாஸ்ட் டைம் 4 வருஷம் கேப் இருந்ததுனால அந்த மாதிரி ஆகிருச்சு. சோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும். கன்சீவா இருக்காங்க, ஜஸ்ட் 2 மந்த்ஸ் தான் ஆகுது, இல்ல 2.5 மந்த்ஸ் தான் ஆகுது அப்படின்னா சோ அந்த டைம்ல ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இது பண்ண முடியாது. சோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 20 கிலோ வெயிட்ட தூக்கணும். பசங்க 35 கிலோ வெயிட்டா, பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா 20 கிலோ வெயிட்ட தூக்கணும். ஓகேவா? ஃபீமேலா இருந்தாங்கன்னா 20 கிலோ வெயிட். எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 100 மீட்டர் 2 நிமிஷம் டைம். இடையில எங்கேயுமே நிக்க கூடாது. வெயிட்ட கையில இருந்து கீழே இறக்கி வைக்க கூடாது. ஓகேவா? 20 கிலோ வெயிட் 2 நிமிஷம் டைம் 100 மீட்டரை கடக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டைமிங் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ள நீங்க ஓடணும். ஓகேவா? சோ இதுதான் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான பிஇடி. ஓகேவா? சோ இந்த பிஇடில நீங்க குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் விடுவாங்க. அந்த கட் ஆஃபும் நீங்க கரெக்டா இது ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் தான். டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்டிங். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். குரூப் டில ரொம்ப ஈஸியா உள்ள போயிடலாம். ரயில்வேல நடத்தக்கூடிய 10th பாஸ் ஆன ஓகேவா? சோ 10th பாஸ் குவாலிபிகேஷனுக்கு நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம்னா எதுனா இந்த குரூப் டி எக்ஸாம் தான். நீங்க சிஜிஎல் மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா செலக்ட் ஆகக்கூடிய எக்ஸாம். சோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10th படிச்சிருக்கீங்க, இல்ல ஐடிஐ படிச்சிருக்கீங்க, இல்ல சிசிஏ ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்னோட ஜாப் வந்து இன்னும் டெம்பரவரியாவே இருக்கு, நான் பெர்மனன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சோ கரெக்டா இந்த குரூப் டி எக்ஸாமை எழுதுங்க. ஓகேவா? சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் பத்தின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த நார்மலைசேஷன், அதுக்கப்புறம் எக்ஸாமோட பேட்டர்னு, அதுக்கப்புறம் பிஇடினா என்னங்க கூடிய தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இது போகையும் வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 23ஆம் தேதி வந்து குரூப் டி எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அன்னையில இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ஜனவரி 23ல இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். பிப்ரவரி 22ஓட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. சோ இப்ப இருந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சு 4 மாசத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் நடக்கும். சோ இப்ப இருந்தே நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்க கையில சாலிடா 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்துல ரொம்ப ஈஸியா, ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து படிச்சா கூட குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொடுத்திருப்போம். அந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு குரூப் டிக்கான தனி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறத கையில கொடுத்துருவோம். ஜனவரி 23க்கு அப்புறம் குரூப் டி பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீக்லி டெஸ்டும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? சோ இதுல இருக்கிறத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே இதுலயே கவர் ஆகும். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 6 மாசம் இருக்கு. இப்போ இருந்து 6 மாசம் இருக்குல்ல, நான் வந்து கடைசி 1 மாசம் எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு பிஃபோர் படிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கு. 1 மாசத்துல யாராலையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. சோ அதனால ஒரு 4 மாசமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். 4 மாசம் இல்ல 6 மாசமாவது நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் சிலபஸ் முடிக்க முடியும். சோ டெஸ்ட் எல்லாமே அட்டெண்ட் பண்ணணும். அதனால 6 மாசம்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ரொம்பவே நல்ல டைம் தான். இந்த 6 மந்த்ஸ்ங்கிறது கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. சோ இப்ப இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா
ஸோ இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல குரூப் டி எக்ஸாம் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்டிபிசி எக்ஸாமு, அதுக்கப்புறம் ஏஎல்பி எக்ஸாமு, எஸ்எஸ்சில வரக்கூடிய எல்லா எக்ஸாமும், பேங்கிங்கோட எக்ஸாம் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆகும். அதனால இதோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ நீங்க இப்ப குரூப் டி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய என்டிபிசியோட கிராஜுவேட் லெவலுக்கும் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணியே நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால தனியா வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்க்கு வந்து டெய்லி போயிட்டு என்னால படிக்க முடியாது, எனக்கு டைம் இல்ல, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் நான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கே நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.